எல்லாருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? என்னைய எல்லாரும் கேப்டன்னு கூப்பிடுவாங்க. ஏழைங்களுக்கு செருப்பா இருப்பேன். எதிரிங்களுக்கு நெருப்பா இருப்பேன். குளத்துல நீச்சல் பழகுன ஆறு பயம் காட்டும். ஆத்துல நீச்சல் பழகுன கடல் பயம் காட்டும். அந்த கடல்லயே நீச்சல் பழகுன எதுவுமே பயம் காட்டாது. என்னோட தைரியத்தை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. வரட்டுமா? தேவா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். தேனிசை தென்றல் தேவா சார். ஏன்னா அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களுக்கெல்லாம் பாட்டு போட்ட தேவா சார் வந்து ஒரு புதுமுக நடிகர். விஜய் கௌரிஷ் எனக்கும் அவர் பாடியிருக்காருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ஆடியன்ஸ்டே ரீச் ஆகி நல்ல ஹிட்டா நல்ல வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அது யூடியூப்ஸ்ல நிறைய வியூஸ் பொல்லாத பார்வை அப்படின்னு தேவா சார் பாடியிருக்காரு. ஸோ அந்த பாடல் நல்லா ஹிட் ஆனதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். ஒரு லவ் சாங்கு. ஸோ அவர் பாடி கொடுத்து அது ஐயோ அப்படிங்கிற அந்த சாங் வந்து எல்லாத்தோட வாயிலையும் ப்ரெஷ் ஷோலயே முன்னிறுத்தாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும் சாங் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டா இருந்துச்சு எங்க படத்துக்கு. கடுகா படத்துக்கு தேவா சாரோட சாங் வந்து ஒரு விசிட்டிங் கார்டாவே இருந்தது. ரத்தமான தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அழகா ரூபன் அருமையா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. நம்பி கெட்டவர்கள் யாரும் இல்லை. நம்பாம கெட்டவர்கள் பல பேர் உண்டு. பணம் எப்பயுமே குறை மாதிரி பழம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. பக்கத்துல கழுத்து கட்டமாக பார்க்காது. பட்டுன்னு பறந்துடுவாங்க. நம்மளா பண்றக்காக பக்கத்தாலே இருக்கணும். எப்படி பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈரோடு பக்கம்லாம் வந்து ஒரு இது இருக்கும், கடுக்கா கொடுத்துட்டு போயிட்டாம்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஸோ கடுக்கா மூவி டீம்ல இருந்து நம்ம கூட ஹீரோ விஜய் கௌரிஷ் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க பார்க்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடுக்கா அப்படின்னு ஒரு மூவியோட வந்திருக்கீங்க. ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்ல ஒரு டாக் ஆஃப் த டவுனாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் நடந்தது எப்படி சார்? படம் ஆல்ரெடி ஆரம்பத்துலேருந்தே சொல்லணும் இந்த படத்தை பற்றி. ஆக்சுவலாக நான் வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்லேருந்து வந்திருக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ ஒவ்வொரு வாய்ப்பாக தேடி ஒவ்வொரு ஆஃபீஸாக ஏறி இறங்கி ஃபோட்டோ கொடுத்து வாய்ப்பு தேடி டேரக்டர்கிட்ட அசோசியேட் டேரக்டர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி அசிஸ்டன்ட் டேரக்டர்லாம் சார் படம் கிடைக்குமா பண்ணிகிட்டே இருக்கும்போது தான் நிறைய படம் பண்ணிகிட்டே இருந்த டைமில் தான் டாக்டர் முருகதாசன் அவரோட லிங்க் கிடச்சிது. ஸோ கண்டிப்பாக ஒரு சான்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது நான் ஏதோ ஒரு சின்ன கேரக்டர் தான் அதை கேட்டிருந்தேன் படத்தில். பட் என்னோட பழைய படத்தெல்லாம் பார்த்து கண்டிப்பாக இதில் ஹீரோவாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஆக்சுவலாக கரெக்டாக இருப்பேன் இந்த கேரக்டருக்கு சூஸ் பண்ணியிருந்தாரு. ஏன்னா இந்த கேரக்டர் சாதாரண கேரக்டர். இது வந்து இப்போ எப்படி சத்யராஜ் சார் வில்லாதி வில்லன்ல 3 கேரக்டர் பண்ணியிருப்பாரு. வில்லன் தனியா, ஹீரோ தனியா, காமெடி தனியா, மூணுமே ஒரே இதுல இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். ஸோ இந்த படத்துல வில்லனும் நான் தான், காமெடியும் நான் தான், ஹீரோவும் நான் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபிளேவர் இது. ஸோ அதனால கரெக்டா திறமைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு எங்க டைரக்டர் முருகதாசன். ஓகே, வேற என்ன கஷ்டங்கள் இருக்கு? உங்க ஊர் எந்த ஊர்னா? நான் வந்து ஈரோடு. ஈரோடு தான். ஸோ ஈரோடு வட்டார வழக்கிலேயே வந்து படம் வந்துருச்சு. அமைஞ்சது ஒரு மிகப்பெரிய காட்ஸ் பிளெஸிங். ஓகே. ஸோ தேட்டரிக்கல் ரெஸ்பான்ஸா எப்படி இருக்கு, எப்படி வந்திருக்கு? உண்மையிலேயே விநாயகர் சதுர்த்திலிருந்து ஒவ்வொரு தேட்டரும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ப்ரெஷ் ஷோக்கு அப்புறம் 10 தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணாங்க. அப்புறம் டேரக்டர் சொல்லி நல்லா ரைட்டப் எழுதுனதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு எல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. அங்கே ஒரு 20 தேட்டர் ரிலீஸ் பண்ணாங்க. அப்புறம் செலிபிரிட்டி ஷோஸ்லாம் அதோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இன்னைக்கும் நிறைய தேட்டர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லா போய்கிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் வந்து 2 சின்ன பசங்களை வந்து காமிச்சு, அது நீங்களும் கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க அந்த ஒரு விஷயத்த. அது கிட்டத்தட்ட ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது. அது என்னவா இருக்குண்ணா? அந்த சஸ்பென்ஸ் வந்து நீங்க எல்லாரும் படத்துல வந்து பாருங்க. சரி, நானா சொன்னா வந்து தப்பா வாயால இருந்து வாங்கலாம்னு நினைச்சேன். ஏன்னா ட்ரெய்லர் டீசர்ல சொல்லாத ஒரு விஷயத்தை நாங்க படத்துல வச்சிருக்கோம். ஓகே, என்னன்னு படத்துல வந்து பார்த்தா தான் தெரியும். ஸோ மக்கள் வந்து கடுக்கா படத்தை கண்டிப்பா பார்த்துடணும். ஓகே சரி. படம் இதுக்குள்ளெல்லாம் போறதுக்கு முன்னாடி இந்த சாங் ரிலீஸ்ன்னு ஒன்று விஷயம் வந்து பண்ணியிருந்தீங்க. பட் ஆனால் எனக்கு சாங் வந்து ரொம்ப வந்து என் மனசுல பதிஞ்ச சாங்கா இருக்கு. இந்த சாங் அமைஞ்ச விஷயம் வந்து எப்படி நடந்தது? உண்மையிலேயே தேவா சாருக்கு தான் நன்றி சொல்லணும். தேனிசை தென்றல் தேவா சார். ஏன்னா அஜித் சார், விஜய் சார், ரஜினி சார் அவங்களுக்கெல்லாம் பாட்டு போட்ட தேவா சார் வந்து ஒரு புதுமுக நடிகர். விஜய் கௌரிஷ் எனக்கும் அவர் பாடியிருக்காருங்கிறது மிகப்பெரிய விஷயம். அது ஆடியன்ஸ்டே ரீச் ஆகி நல்ல ஹிட்டா நல்ல வரவேற்பு மக்கள் கொடுத்துட்டாங்க. ஸோ அது யூடியூப்ஸ்ல நிறைய வியூஸ் பொல்லாத பார்வை அப்படின்னு தேவா சார் பாடியிருக்காரு. ஸோ அந்த பாடல் நல்லா ஹிட் ஆனதுல எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம். தேவா சார் கிட்ட பேசுனீங்களா? என்ன சொன்னாங்க? கண்டிப்பா அவரோட ஆசீர்வாதத்துல படத்தை அவர் பிடிச்சிருந்தா பாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ லைன்ஸ் எல்லாம் பார்த்தாரு, பாசிட்டிவான லைன்ஸ். ஸோ அது ஒரு லவ் சாங்கு. ஸோ அவர் பாடி கொடுத்து அது ஐயோ அப்படிங்கிற அந்த சாங் வந்து எல்லாத்தோட வாயிலையும் ப்ரெஷ் ஷோலயே முன்னிறுத்தாங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாத்துக்கும் சாங் பிடிச்சிருந்துச்சு. ஸோ அது ஒரு மிகப்பெரிய விசிட்டிங் கார்டா இருந்துச்சு எங்க படத்துக்கு. கடுகா படத்துக்கு தேவா சாரோட சாங் வந்து ஒரு விசிட்டிங் கார்டாவே இருந்தது. ஸோ அவருக்கு எங்களோட மனமார்ந்த எங்களுக்கு ரொம்ப நாளா தேவா சார் ட்ரீட்டோட ஒரு படம் வந்து வருமா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது கடுக்கால வந்து நல்லா வந்தது. அந்த 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 ஹூக் லைனே வந்து ரொம்ப சூப்பரா இருந்தது. ஸோ அவர் என்ன சொன்னார் ரிலீஸுக்கு அப்புறம்? நீங்க பேசுனீங்களா? என்ன சொன்னாரு? அவரோட வாழ்த்துக்களை பைட்ஸை கொடுத்துருக்காரு. ஆடியோ லான்ச் பைட்ஸை கொடுத்திருந்தா அது வந்து
வந்து நாங்க பிரசாத்ல போட்டிருந்தோம். ஓகே. கடுக்கா படம் கண்டிப்பா வெற்றியடையும்னு சொன்னாரு. அவரோட ஆசீர்வாதம் அவர் சொன்ன மாரியே எல்லா பக்கமும் நல்ல ரீச்ல இருக்குது. ஓகே. ஸோ சாங்கும் ரீச் ஸோ எங்களுக்கு படமும் ரீச் ஆனது மிகப்பெரிய சந்தோஷம். ஸோ தேவா சாரோட இசை அவர் வந்து முன்னாடியே கணிச்சு வச்சிருப்பாரு. இந்த படத்துல இந்த பாட்டு வந்து கண்டிப்பா ஹிட்டு, படத்தோட சேர்த்து ஹிட் ஆயிடும் அப்படின்ற மாரி ஏதாவது வேர்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரா? ஸோ உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? ஸோ அவரோட பேசி பழகுனதுல? எங்கள பொறுத்தவரைக்கும் தேவா சார் உள்ள வந்துட்டாருனாவே அந்த படம் ஹிட். ஓகே. ஸோ அவர் பாட்டு பாடியிருக்காங்கும்போது அந்த பாட்டு ஆடியன்ஸ் பட்டி தொட்டியெல்லாம் ஹிட் ஆகுன்னு எங்களுக்கும் தெரியும். ஓகே. ஸோ அவரோட வாய்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு அவரோட வாய்ஸ்ல அந்த பொல்லாத பார்வை, அது ஓகே. அறிமுக நாயகனா விஜய் கௌரிஷ் பாடினது மிகப்பெரிய காட்ஸ் பிளெஸிங், அவரோட பிளெஸிங்ஸ் தான். ஓகே. ஸோ அவரும் சீன்ஸ் எல்லாம் பார்த்தாரு. பாடுறதுக்கு முன்னாடி அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்தாரு. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிறப்பா அப்படின்லாம் பாராட்டினாரு. ஓகே. ஸோ அது எல்லாமே நாங்க பைட்ஸாவும் ரிலீஸ் பண்ணியிருந்தோம் எல்லா ஓகே. பக்கமும். ஆனா இன்னொரு சார் இன்னொரு சாங்ல என்னன்னா, இன்னொரு சாங்குமே ஹிட்டு. ஸோ ஒரே படத்துல ஒரு பாடல் ஹிட் ஆவறது தான் இப்ப இருக்க ட்ரெண்டு. ஸோ நெறைய மிகப்பெரிய பட்ஜெட் படங்கள்லயே வந்து ஒரு பாடல் தான் ஹிட்டே ஆச்சு. ஆனா உங்க படங்கள்ல உங்க படத்துல வந்து 2 பாடல்கள் ஒரு பிரம்மாண்டமான ஹிட்டு. ஸோ இன்னொரு பாட்டுல எப்படி இருக்கும்போது, இப்ப அட்டகத்தி தினேஷ் அப்படின்ட்டு வந்து அவருக்கு அட்டகத்தி படம் மூலியமா ஒரு பேர் வந்து கிடைச்சது. இப்போ உங்களுக்கு கடுக்கா விஜய் கௌரிஷ் அப்படின்ற ஒரு பேர் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இந்த பாடல் வந்து எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கு உண்மையிலேயே உங்க இதுக்கு நான் படங்களுக்கு? வந்து நிலவை பார்த்திபன் அண்ணன், எங்க லிரிக்ஸ் ரைட்டர், அவரால வர முடியல, அவர் பெங்களூர்ல இருக்காரு. ஓகே. அவர் மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா 2 சாங்குமே அவரோட வரியில மக்களுக்கு நல்ல ரீச். அந்த டியூன் கேட்டாவே எல்லாருக்கும் பிடிச்சிரும். இது எப்படி ஐய்யய்யோ அப்படிங்கிற அந்த டியூன் இருக்கோ, அதே மாதிரி காய்ச்ச நோவ போல தான் அப்படிங்கிற சாங், அதுவும் சூப்பரான ஹிட். ஓகே. ஸோ தேவசார் ஆசீர்வாதத்துல மியூசிக் டைரக்டர் கெவின் டிகோஸ்டா எல்லாருமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணி படத்துக்கு என்ன தேவையோ அதை பண்ணிட்டாங்க முன்னாடியே. படம் வரதுக்கு ஓகே. முன்னாடியே பாட்டை ஹிட் பண்றதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்ல. ஆமா. ஸோ அதை நல்லா பண்ணி எங்களுக்கு ரீச் கொடுத்துட்டாங்க. ஓகே. படத்துல கோர்வையா பார்க்கும்போது என்ன இருக்குன்னா, நல்ல உச்சரிப்போட பழைய ஈரோடு ஸ்லாங்ல வந்து டயலாக் டெலிவரியில வந்து ரொம்ப மிக நேர்த்தியா இருந்தது. எனக்கு ஒரு ஆசை. ஸோ உங்களோட அந்த படத்துல வர அந்த இம்பார்ட்டன்ட்டான டயலாக்க வந்து நேர்ல கேட்கணும். ஸோ எனக்கு ஏன்னா இங்க இன்னர் சிட்டிலயே இருக்கிறதுனால வந்து அந்த மாரி ஸ்லாங்ல வந்து படங்கள்ல பார்க்கறது மட்டும் தான் அதிகபட்சமா இருக்கிறதுனால, ஸோ என்னோட ஆசையா வந்து அந்த டயலாக் எனக்காக. கண்டிப்பா. இது வந்து 2005ல நடக்கிற ஸ்டோரி. ஸோ அங்க செட்டப், கெட்டப் எல்லாமே வில்லேஜஸ்ல அங்க அப்படி இருக்கிற மாதிரி எடுத்திருந்தோம். ஓகே. அதுல எல்லா டைலாக்ஸுமே நல்ல டைலாக். அதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக் ஒன்று இருக்குது. ஓகே. அது வந்து ஆக்சுவலா நான் படத்துல பிளே பாய். ஸோ ஆமா அந்த ஒரு தெரியும். கிராமத்து பிளே பாயா பண்றதுல ஒரு வில்லனிசம் மாதிரியே லைட்டா ஒரு கிரேசியான ஒரு டைலாக் அது. ஓகே. பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்துல இருக்கிறது கல்லு கத்தால மூலம்லாம் பார்க்காது, பட்டுன்னு படந்துருவாளுங்க. நாம தான் பந்த கால் மாதிரி போய் பக்கத்தாலேயே நிக்கணும். ஓகே. இதுதான் அந்த டைலாக். சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா இருந்துச்சு. இந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது. ஹீரோயின் ஆக்சுவலி இது ஹீரோயின் ஓரியன்டட் சப்ஜெக்ட். ஸோ அவங்களுக்கும் பக்கான ஒரு பவர்ஃபுல் டைலாக்ஸ் நிறையவே இருக்குது. ஓகே. டைரக்டர் வச்சிருப்பாரு கிளைமேக்ஸ்ல சிங்கத்தை பாக்குறது சர்க்கஸ் இல்ல, அதோட போய் பழகுறதா சர்க்கஸ். ஆண்களை ஒரு சிங்கமா சொல்லி ஒண்ணு பொண்ணு சொல்ற மாதிரி வச்சிருப்பாரு. அது மிகப்பெரிய கிளாப்ஸ் தியேட்டர் ஃபுல்லா. அந்த மாதிரி நிறைய டைலாக்ஸ் இருக்குது படத்துல. ஆடியன்ஸ் ஒவ்வொரு டைலாக் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகே. அந்த வட்டார வழக்கு அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காமெடி என்ஜாய் பண்ணி. ஸோ ஒரு பக்கமா இந்த படம் வந்து நீங்க வந்து ப்ளே பாய் கேரக்டர் இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து நீங்க வந்து சொல்லியிருந்தாலும் ஒரு ஒரு மிகப்பெரிய கருத்தியெல்லாம் என்ன இருக்குன்னா வந்து பெண்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற ஒரு விஷயமா வச்சிருக்கீங்க. ஸோ இப்போ நம்ம நாட்டுல வந்து பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? அது என்னைக்குமே இருக்கணுங்கிறதுக்காக தான், அதோட அவேர்னஸ்க்காக தான் இதோட மெசேஜ் ஒன்று எண்ட்ல வச்சுக்கிறோம். ஒரு உமன் சேஃப்டி, உமன் எம்பவர்மெண்ட், உமன் எஜுகேஷன் எல்லா பத்திரிகையிலுமே எழுதிட்டாங்க. கடுக்கா, கலக்கலப்பு, நல்லா ரசிக்கலாம், பார்க்கலாம், கத்துக்கலாம், என்ஜாய் பண்ணலாம், எல்லா பத்திரிகையும் எடுத்திருந்தாங்க. ஸோ அதுல உமன் சேஃப்டிக்கான விஷயத்தையும் அதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ பெண்களுக்கு ஏற்படுற பிரச்சனைகள், ஸ்ட்ரகிள்ஸ் அதை எப்படி டேக்கிள் பண்ணி வர்றது, இது எல்லாமே நம்ம எண்டில் அதுக்கான ரீசன் வச்சிருக்கிறோம் ஆக்சுவலாக. ஓகே. ஸோ கடுக்கா அப்படின்ற வார்த்தை வந்து ஈரோடு ஸ்லாங்ல இருக்கு. ஆனால் கோயம்புத்தூர்ல தானே இந்த கடுக்கா கொடுத்துட்டு போறியாப்பா அப்படின்லாம் பேசுவாங்க. ஈரோட்லயும் பேசுவாங்களா? அந்த ஏரியா ஃபுல்லாக பேசுவாங்க. அது ஈரோடுங்கிறது கொங்குவோட மையப்பகுதி. ஓகே. ஸோ அது வந்து ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், நாமக்கல் அந்த சைடு எல்லாமே அது வந்து அந்த பாஷை எல்லாத்துக்குமே அந்த ஒரு வட்டார வழக்கு இருக்குது. நாட்டாமை படத்துல எப்படி பொள்ளாச்சி சைடுல பேசுவாங்களோ, இது ஈரோடுக்குன்னு ஒரு தனித்துவமான இது இருக்குது. ஸோ எல்லாத்தையும் அந்த தனித்துவத்தை இந்த படத்துல காமிச்சிருக்கோம். படத்துல ஹீரோயின் இவங்களுக்குலாம் கடுக்கா கொடுத்தீங்க. நேர்ல யாருக்கு கொடுத்துருக்கீங்க கடுக்கா? யாருக்கு கடுக்கா கொடுத்தது இல்ல. பட் படத்துல பாத்தீங்கன்னா தான் தெரியும் யாருக்கு கடுக்கா கொடுத்தாங்கன்னு. மக்கள் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுவாங்க கண்டிப்பா. ஓகே. ஸோ இந்த கடுக்கா கொடுத்த அனுபவம் ஏதாவது வெளியே இருக்கா? வெளியே இருந்து யாராவது உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கடுக்கா கொடுத்துருப்பாங்க? அது நிறைய பேர் எனக்கு கடுக்கா கொடுத்து ஏதாவது ஒரு சின்னதா ஒரு ஃபன்னான ஒரு விஷயமா ஏதாவது சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? என்ன
கண்டிப்பா ஹீரோவா நடிப்பீங்கன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் மினிட்ல சார் அந்த ப்ரொடியூசரோட ரெக்கமெண்டேஷன்ல அவங்க சன்னே நடிக்கிறார் சார் சொல்லிடுவாங்க. ஸோ ஓகே. அந்த மாதிரி நிறைய அனுபவிச்சிருக்கிறோம். ஓகேண்ணா. ஸோ நீங்க படம் வந்து வந்தது. வெளிய வரும்போது எவ்வளோ ஸ்க்ரீன்ஸ் இருந்தது? இப்போ ஒரு 4 நாள் கழிச்சு எவ்வளோ ஸ்க்ரீனா மாறி இருக்கு? உண்மையிலேயே இதுக்கு வந்து எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சாருக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே. ஏன்னா எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் வந்தாவே படம் வெற்றி தான். ஆ. ஏன்னா அவர் இண்டஸ்ட்ரி ஃபுல்லா அவருக்கு தெரியும். அவரு ஒரு படத்தை எடுத்தாருனாவே அது கன்ஃபார்மா வெற்றி படமா தான் அது இருக்கும். ஓகே. ஓடிடி, சேட்டலைட்ல எல்லா சைட்லயும் அது வெற்றி ஆகும். ஸோ அந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சூஸ் பண்றதுல எங்க டிஸ்ட்ரிபியூட்டர் தனஞ்சயன் சார் அவர் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஓகே. ஸோ படமும் நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டே ஒரு 10 தியேட்டர்ஸ், அடுத்த நாள் ப்ரெஸ் ஷோ முடிஞ்சோனே ஒரு 20 தியேட்டர்ஸ்க்கு இன்க்ரீஸ் ஆனது இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. ஓகே. செலிபிரிட்டி ஷோவும் டேரக்டர் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறமே 50 தியேட்டர் தாண்டி இன்னைக்கு 2 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. ஓகே. நேத்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட பை வேர்ட் ஆஃப் மவுத்ல போறதுங்கிறது ஒரு புதுமுக நடிகர் விஜய்க்கு ஒரு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. ஓகே. ஸோ அந்த வேர்ட் ஆஃப் மவுத் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி குடும்பஸ்தன்லாம் போச்சோ அதே மாதிரி கடுக்கா படத்துக்கும் வந்துட்டு இருக்குது. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணணும் மக்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ வேற ஏதாவது செலிபிரிட்டிஸ் வந்து உங்களுக்கு வந்து பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாங்க? ஏன்னா போஸ்ட் ஒரு படத்தை ட்ரெய்லர் வந்து நீங்க வந்து பார்த்திபன் சார் வந்து பார்த்து அவர் ஒரு ரிவ்யூ சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது செலிபிரிட்டிஸ் வந்து பார்த்து உண்மையிலேயே பார்த்திபன் சாருக்கு அது நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு தேசிய விருது இயக்குனர் ட்ரெய்லர் பார்த்துட்டு ரொம்ப பூரிச்சு போயிட்டாரு ஆக்சுவலா. ஓகே. மெயினா வசந்தபாலன் சாரும் நட்டி சாரும் ட்ரெய்லர் லான்ச் பண்ணியிருந்தாங்க அவங்க சோஷியல் மீடியால. விஜய் மில்டன் சார் வந்து டீசர் லான்ச் பண்ணியிருந்தாரு. எங்கேயும் இப்போதும் டாக்டர் சரவணன் அவர் லான்ச் பண்ணியிருந்தாரு. ஸோ எக்கச்சக்க பேர். ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணதே நம்ம தளபதி விஜய் சாரோட அப்பா சந்திரசேகர் சார், பெரிய இயக்குனர். ஸோ அவரோட பிளஸிங்ஸ்ல ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் ஆயிடுச்சு. எல்கே சுதீஷ் சார் இந்த மாதிரி எக்கச்சக்க பேர் சப்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் லுக் லான்ச் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்க முடிஞ்ச ஹெல்ப்பை ஒரு சின்ன டீமுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. சின்ன டீமா இருந்தாலும் நான் சின்ன படம் பெரிய படம் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல படமா எடுத்துருக்கோம். ஓகே. ஸோ கடுக்கா படம் மக்களுக்கு ஆடியன்ஸுக்கு கண்டிப்பா பிடிக்கும். ஓகே. ஸோ கடுக்கா அப்படின்னு படம் இருக்குல்ல, இந்த படத்தை வந்து ஒரே வார்த்தையில சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? நான் படம் பார்த்துட்டேன், நீங்க படம் பார்த்துட்டீங்க. இப்போ ஆடியன்ஸ்க்கு சொல்லி ஒரே வார்த்தையில சொல்லி வர வைக்கணும்னா என்ன சொல்லுவீங்க? கடுக்கா உங்களுக்கு கடுக்கா கொடுக்காது. கண்டிப்பா ரசிக்க வைக்கும். ஓகே. ஸோ மக்கள் கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே. ஒரு பக்கம் வந்து என்னன்னா உங்களோட சீக்ரெட் டேலண்டா என்ன இருக்குன்னா மிமிக்ரி வந்து பண்ணுவீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ அதனால எங்களுக்காக வந்து இந்த கடுக்கா படத்துல ஒரு டைலாக், ஒரு சில டைலாக்கை வந்து உங்களுக்கு பிடித்தமான நடிகர்கள் வாய்ஸ்ல பேசணும். கண்டிப்பா நான் மிமிக்ரி பண்றது எங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ்க்கு தான் தெரியும். ஓகே. நான் பேசி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் அட்டெண்ட் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியும், அதனால கால் பண்ணி கேட்டேன். ஓகே. விஜயகாந்த் சார், இப்போ இது பொண்ணுங்க எப்பயுமே புரியும். எல்லாருக்கும் வணக்கம். நான் யார் தெரியுமா? என்னை எல்லாரும் கேப்டன் கூப்பிடுவாங்க. ஏழைங்களுக்கு செருப்பா இருப்பேன், எதிரிங்களுக்கு நெருப்பா இருப்பேன். தம்பி, பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி. பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்க, பக்கத்துல இருக்குது கல்லு கத்தால முன்ன பார்க்காது, பட்டுன்னு பறந்துருவாளுங்க. நாம தான் பந்தக்காம போய் பக்கத்தாலே நிக்கணும். குளத்துல நீச்சல் பழகுன 6 பயம் காட்டும், ஆத்துல நீச்சல் பழகுன கடல் பயம் காட்டும், அந்த கடல்லே நீச்சல் பழகுன எதுவுமே பயம் காட்டாது. என்னோட தைரியத்தை யாராலும் விலை கொடுத்து வாங்க முடியாது. வரட்டுமா? சூப்பரா இருந்துச்சு. ஆனா இன்னொரு யார் வாய்ஸ் ஆகுதுன்னு உங்க வாயில இருந்து வாய்ஸா கேட்கணும்னு ஆசையா இருக்கே. பெருசா பேசுறது இல்ல. ஓகே. வட்டமான தமிழ் மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். அடா ரூபன் அருமையா இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கீங்க. ஓகே. ரொம்ப நல்லா இருக்கு. நம்பி கெட்டவர்கள் யாரும் உண்டு, நம்பாம கெட்டவர்கள் பல பேர் உண்டு. பொண்ணுங்க எப்பயுமே கொடி மாதிரி. பருவம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, பக்கத்துல கல்வி கட்டமான பார்க்காது, பட்டுன்னு பறந்துருவாரு. நம்மளா பண்றக்கான பக்கத்தாலே நிற்கணும். எப்படி அழகா அந்த மாதிரி எம்ஜிஆர் வாய்ஸ். செம்மையா இருக்கு. நான் எம்ஜிஆர் சாரை வந்து நான் நேர்ல பார்த்தது இல்லை. ஸோ படங்கள் பெருசா பார்த்தது இல்லை. இப்போ உங்க முன்னாடி வந்து நேர்ல கேட்கும்போது, அதுவும் ஈரோடு ஸ்லாங்ல பேசும்போது இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் நீங்க போற இன்டர்வியூல காலேஜ் அடுத்து இது நிறைய சொன்னீங்க, ஃபங்க்ஷன்ல எல்லா இடத்துலயும் பேச வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு திறமையை வச்சிருக்கீங்க. ஏன் இத்தனை நாள் இதை பூட்டியே வச்சிருக்கீங்க? ஆக்டரா வரணும்னு ஆசைப்பட்டதுனால அது கொஞ்சம் அதிகமா காமிக்கல. ஏன்னா மணிகண்டன் ப்ரோ எல்லாரும் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் அண்ணன் எல்லாருமே நல்லா பண்றாங்க. ஸோ நானும் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டா அது வெளியே தெரியாம பாத்துக்கிட்டேன். இப்போ வரைக்கும் இப்போ லைட்டா நிறைய பேட்டில சொல்ல ஆரம்பிச்சேன். கடுக்கா மூவியோட ஹீரோ விஜய் கௌரிஷோட இன்ஸ்பிரேஷன் யாரு? எனக்கு வந்து எல்லாருமே இன்ஸ்பிரேஷன் தான். நான் வந்து எப்போதும் எம்ஜிஆர் சாரோட ஃபேன் இப்போ வரைக்குமே. எம்ஜிஆர் அடுத்து விஜயகாந்த் சார் ஃபேன். ஓகே. அடுத்து விஜய் அவர் எல்லாத்துக்கும் பம்புல மாட்டி விட்டுறாதீங்க. எனக்கு எல்லா நடிகரும் பிடிக்கும். ஓகே. எனக்கு பிடிக்காத நடிகர்களும் இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் ஒவ்வொரு நல்லதை நான் எப்பயுமே எடுத்துக்குவோம். ஸோ எனக்கு பிடிக்காத நடிகர்களே இல்லை. எல்லாத்துக்கிட்டையும் ஒரு இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கோ. ஓகேண்ணா. இந்த படத்துல மையக்கூறா என்னவா இருக்கும்ண்ணா? இது வந்து ஒரு
மையக்கருன்னு பார்த்தீங்கன்னா அது எண்டில் வச்சிருப்போம். பெண்ணியம் காத்த பெரும்புறம் பெரியார் சாரோட பிக்சர்லாம் போட்டிருப்போம். ஓகே ஆக்சுவலாக பெண் கல்வி தான் இதோட மையக்கூறு ஆக்சுவலாக. ஓகே பட் படத்தை காமெடியாக எவ்வளோ ரசித்து கொடுக்க முடியுமோ கொடுத்துருக்கோம் சுவாரஸ்யமாக. பட் அதில் நிறைய ட்விஸ்ட் இருக்கும். ம் அது வந்து ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த ட்விஸ்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க. ஓகே ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய வந்து ஃபீல் குட்டான மூவிஸ் ஒரு பக்கம் 3 BHK இந்த மாதிரி டூரிஸ்ட் ஃபேமிலி ஸோ கடுக்கா இதெல்லாம் வந்து ஃபீல் குட்டான மூவிஸில் இருக்கும்போது நீங்கள் கடுக்கா தேர்ந்தெடுத்துட்டீங்க. நீங்கள் எதனால் கடுக்காவை தேர்ந்தெடுத்தீங்க? அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பயங்கர எலாபரேஷனாக வந்து இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்தியன் சினிமாலே ஆகட்டும், வெளியே ஹாலிவுட் சினிமாகட்டும் இந்த துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டாங்க எப்பயோ. ஸோ நீங்கள் ஆனால் ஃபீல் குட் மூவியை சூஸ் பண்ணதுக்கு காரணம் என்ன? ஏன்னா இது வந்து ஒரு ரூட்டடான ஃபிலிம், ஒரு நேட்டிவிட்டி. ஓகே த மோர் வி கோ ரூட்டட் வி கோ யூனிவர்சல் அப்படிம்பாங்க. ஓகே நம்ம எவ்வளோ நம்ம பாரம்பரியத்தை நோக்கி பின்னாடி போகிறோமோ அதுதான் யூனிவர்சல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ஸோ அதனால தான் இது ஒரு எப்படி ஒரு பருத்திவீரன் சார் கார்த்தி சாருக்கோ, அந்த மாதிரி சுப்பிரமணியபுரம் சசிகுமார் சாருக்கோ, கலவாணி விமல் சாருக்கோ, அட்டகத்தி தினேஷ் சாருக்கோ, அந்த மாதிரி எனக்கு இந்த கடுக்க படம் அமையுங்கிறது நான் எதிர்பார்க்கல. பட் அது மக்கள் அந்த ஆதரவு கொடுத்தது ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். சரி ஓகே. ரொம்ப நேரம் வந்து நம்ம நிறைய ஜாலியாக பேசியிருக்கோம். ஸோ உங்களுக்குள்ள இருக்க மன வருத்தம்னா என்ன சொல்லுவீங்க? ஏன்னா நாங்கள் எமோஷ்னலோட லைஃப் ஃபிலாசபிஸ்லாம் நிறைய இன்டர்வியூஸில் ஆட் பண்ணுவோம். அதுக்காக இந்த மன வருத்தம் இல்லை, எல்லாருமே கஷ்டப்பட்டு வர்றதுதான் சினிமாக்கு. அது இஷ்டப்பட்டு செய்யறதுனால கண்டிப்பா அது ஜெயிக்கும் எப்பயுமே. ஓகே ஸோ மக்கள் சந்தோஷப்படுத்துறது தான் என்னோட மெயின் ஏமே. ஓகே ஸோ கண்டிப்பா மக்கள் அதை பார்த்து ரசிக்கணும், தொடர்ந்து ஆதரவு தரணும். ஓகே ஏன்னா இவ்வளோ நாள் நம்ம ஸ்க்ரீன்ல வந்து எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், ரஜினி சார், கமல் சார் அவங்களெல்லாம் பார்த்த மக்கள் ஓகே அஜித் சார்ல பார்த்துட்டு நம்மளையும் பார்த்து கை தட்டுறாங்க. அந்த கண்களா நம்மளையும் பார்க்குதுங்கும் போதே அந்த சிரிப்பொலி கேட்க கேட்க எனக்கு வந்து இன்னும் அந்த என்கரேஜ்மெண்ட்டாக இருக்குது. ஸோ தொடர்ந்து அந்த என்கரேஜ்மெண்ட்டை மக்கள் கொடுக்கணும் ஓகே. அப்படிங்கிறத நான் இப்போ ஹீரோவாக இருக்கீங்க. அப்போ வந்து ஒரு காலத்தில் வந்து சொல்லியிருந்தீங்க நான் ஜூனியர் ஆர்டிஸ்டாக பயணிச்சிருக்கேன் அப்படின்னும் போது அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக பயணித்த காலங்களில் நீங்கள் கடந்து வந்த வழிகள்லாம் என்னவா இருக்கும்? வழிகள்னு சொல்ல முடியாது, அது ஒரு அனுபவம், அது ஒரு டீச்சிங், நமக்கு ஒரு லேர்னிங் கொடுக்கும். ஸோ எப்படி அந்த இப்போ ஹீரோங்கும் போது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ நிறைய இருக்குது. தொடர்ந்து படத்தை நாம தான் போய் ப்ரமோட் பண்ணணும், மக்களுக்கிட்ட போய் நேரடியாக பேசினாதான் மக்களுக்கு கண்டென்ட்டை ரீச் பண்ண வைக்கணும். ஓகே ஸோ அந்த மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ ஹீரோக்கு நிறைய இருக்குது. ஜூனியர் ஸ்டார் இருக்கும்போது அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. ஓகே கஷ்டங்கள் பார்க்கும்போது இப்போ எல்லா பெரிய ஹீரோஸ்க்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். ஓகே இப்போ அஜித் சார் அட்டகாசத்தை சொல்லுவார்ல, தம்பி எல்லா தாதாவுக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் சொல்ல மாதிரி தான் எல்லா ஹீரோக்கும் ஒரே ஃப்ளாஷ்பேக் தான். ஸோ நம்மளும் அதே மாதிரி தான். ஸோ ஒவ்வொரு வாய்ப்பாக தேடிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும் டேரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸ், மக்கள் எல்லாருமே. ஸோ நியூ டீம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க எப்பயுமே, டேலண்டடான டீமுக்கு. அதான் நான் கேட்டுக்கிறேன். 2 கேள்விக்கு ஒரு வாட்டி இன்டர்வியூ முடிக்கிற மாதிரியே பதில் சொல்லி விட்டுருவீங்க. ஓகே. இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக வந்து உங்களோட பிஸி ஷெட்யூல், ஸோ ஹீரோவாக பயணிச்சிருக்குமோ படம் வந்து ஒரு பக்கம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ வெளியே நல்லா பிரபலமாக பேசும்போது வந்து இன்டர்வியூ கொடுத்ததுக்கு அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூண்ணா. ஸோ படத்தை பற்றி ஒரு 2 வார்த்தை. மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். படம் அறிமுக நாயகனாக விஜய் கௌரிஷ் நான் வந்திருக்கிறேன் கடுக்கா படத்தில். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. படம் நல்லா வந்திருக்குதுன்னு டாக் வேர்ட் பை மவுத் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எல்லா ஹீரோஸ், எல்லா ப்ரொடியூசர்ஸ், எல்லா டேரக்டர்ஸ், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லா பக்கமும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களோட அந்த 120 ரூபா வேஸ்ட் ஆகாது. உங்கள் உழைப்புக்கு கண்டிப்பாக அது பதில் சொல்லும். ஓகேண்ணா, தேங்க்யூ. தேங்க்ஸ். ஸோ இவ்வளோ நேரம் வந்து உங்கள் பிஸி ஷெடியூலில் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக இன்டர்வியூ கொடுத்தது, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தேங்க்யூ. ஸோ இந்த மாதிரி புதிய சினிமா அப்டேட்டும், சினிமா ரிவ்யூவும், சினிமா சார்ந்தவங்களை இன்டர்வியூவும் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களா? மறக்காமல் பிரியோ டிவியை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சைனிங் அவுட், ரூபன்.